வாங்க அம்ரிஸ்டரி ஸ்டைலில் பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் புர்ஜி கிரேவி ஸ்டைலில் இருக்கும், ட்ரையாக இல்லாமல். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்சோடனே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 2 ஃபைனாக சாப் பண்ண தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்தவுடனே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை போட்டு ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து கெட்டிப்படாமல் கலக்கிடுங்க. இப்போ பேஸ் கிரேவிக்கு தேவையான மசாலாவையும் இதிலே சேர்த்துடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சுட்ருக்க வெங்காய தக்காளியோட இந்த கிரேவியை ஆட் பண்ணிடுங்க. தேவையான உப்பையும் ஆட் பண்ணி இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கிரேவியை 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு 200 கிராம் பன்னீரை கிரேட் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸுக்கு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். டேஸ்டியான அம்ரிஸ்டர் ஸ்டைல் கிரேவி ரெடி. தக்காளி வதங்கிட்டு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துருப்பேன். நீங்கள் பேஸ் கிரேவியை சேர்த்துட்டு டைல்யூட் பண்ணுறதுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்க்கல, நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். கரம் மசாலா போட்ட பிறகு ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். அதுவும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செஞ்சாவே கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.